ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். அதாவது டெய்லி வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹெட் மாஸ்டர் சாரை கூப்பிட்டு வந்துட்டு ஷேர் மார்க்கெட் பற்றி சில விஷயங்களை சொல்லிக் கொடுங்க சார் அப்படின்னு கேட்டுட்ருக்கோம். அந்த வகையில் வந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான கேள்வி கேட்க போகிறேன். சார், நீங்கள் வந்து இப்போது நிறைய கம்பெனி இருக்குது, ஒவ்வொரு கம்பெனியும் ஒரு டைப்பில் இருக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த யூனிகார்ன் ஸ்டார்ட் அப் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்களே, முதல்ல யூனிகார்ன் அப்படின்னா ஹோண்டாவில் ஒரு பைக் இருந்துச்சு, அதான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போ இதெல்லாம் உள்ளே வந்து பார்க்குறதுப்ப தான் யூனிகார்ன் ஸ்டார்ட் அப்னு ஒரு கம்பெனி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டேன். கொஞ்சம் மொக்க ஜோக்காக இருந்தாலும் வேறு வழி இல்லை, டக்குன்னு ஃப்ளோவில் வந்துருச்சு, அதனால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இப்போ இந்த யூனிகார்ன் ஸ்டார்ட் அப்னா என்ன அப்படிங்கிறது வந்து உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்லுங்கள். யூனிகார்ன்ங்கிற டேர்ம் அடிக்கடி யூஸ் பண்ணுறது பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ எங்கே ஜாஸ்தி இது யூஸ் ஆகும்னா இந்த ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ். ஸ்டார்ட் அப் கம்பெனினா இப்போ காவேரி பிஸ்னஸ், காவேரி பிஸ்னஸ் கூட சொல்லலாம். ஓகே, ஸ்டார்ட் அப் கம்பெனி. ஓகே, சொல்லுங்கள். ஸோ எல்லா ஸ்டார்ட் அப் கம்பெனி வந்து ஒரு யூனிக் ஐடியா இருக்கும். அதில் அது வந்து மக்களுக்கு தேவையாக இருக்கும். அந்த இதை அதுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. சொல்கிறது எல்லாமே வருது காவேரி பிஸ்னஸுக்கு. அதாவது யூனிக்கான ஐடியா இருக்குது, பிஸ்னஸ் ஷோ பண்ணுறோம், அதுக்கப்புறம் அது மக்களுக்கு தேவையாக இருக்குது, அதுவும் ஓகே. சரி, ஸோ ஒரு சொல்யூஷன் கொடுக்குறது ட்ரை பண்ணுறோம். கரெக்ட், எல்லாமே இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஐடியாவோட ஸ்டார்ட் பண்ணும்போது சம் பீப்புள் லைக் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட், ஓகே, அவங்கக்கிட்ட போய் இதை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க இந்த ஒரு ஐடியா. அந்த ஐடியா வந்து அந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டுங்கிறது அவர் வந்து சரி இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், டெஃபினட்டாக வந்து இதுக்கு நல்ல ஃபியூச்சர் இருக்குது, இதை ஸ்கேல் அப் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி அவர் வந்து ஃபண்டிங் பண்ணுறாரு. ஓகே, அதை ஃபண்டிங் பண்ணி அந்த பிஸ்னஸ் க்ரோ பண்ணுறதுக்கு அது அவரோட எல்லா இதுவும் சப்போர்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த கம்பெனி க்ரோ பண்ண ஆரம்பிக்குது. அவங்க மார்க்கெட் பிடிக்கிறாங்க, மார்க்கெட்டை இது பண்ணுறாங்க. அண்ட் வந்து அந்த சேல்ஸ் ஃபிகர்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ க்ரோத் வந்து ட்ரெமெண்டஸாக போயிட்டுருக்கு. உடனே ஃபர்தர் ஃபண்டிங் தேவைப்படுது. அண்ட் உடனே இன்னும் நிறைய இன்வெஸ்டர்ஸ் அப்ரோச் பண்ணுறாங்க. ஸோ அவங்களும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ எப்பொழுதுமே ஒரு கம்பெனியில் வந்து ஒரு வேல்யூவேஷன் பண்ணுவாங்க. ஃபண்டிங் ஆரம்பிக்கும்போது ஒரு வேல்யூவேஷன் பண்ணுவாங்க. இதோட க்ரோத் பொட்டென்ஷியல் என்ன, ஏர்னிங் கெப்பாசிட்டி என்ன இருக்குது, அப்புறமேல என்ன மாதிரி ரிட்டர்ன் கிடைக்கும், எத்தனை வருஷத்தில் ரிட்டர்ன் கிடைக்கும், அந்த மாதிரிலாம் ஒரு எவாலுவேட் பண்ணி அரைவ் பண்ணுவாங்க. அதுதான் வேல்யூ அப்படின்ட்டு. அந்த வேல்யூ வந்து $1 billion ரீச் ஆச்சுன்னா then it will be called as a in the startup world it will be called as a unicorn company அப்படின்ட்டு சொல்லுவாங்க. Okay. There is assuming that 7,500 crore அந்த கம்பெனியோட வேல்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த மாதிரி கம்பெனிக்கு தான் யூனிகார்ன்ங்கிற பேர். சூப்பர் சார். இன்னும் நமக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் வரல, ஆனால் அது கூடிய சீக்கிரம் நடக்கட்டும், நம்மளும் ஒரு யூனிகார்ன் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு வந்து ப்ரே பண்ணிப்போம். ஸோ இப்போ வந்து ரீசெண்டாக அந்த ஜொமேட்டோ வந்துச்சு பாருங்க. இட்ஸ் ஆல்சோ யூனிகார்ன் கம்பெனி, காட் லிஸ்டட். நிறைய பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க டு கம் வித் பப்ளிக் இஷ்யூ லைக் ஓயோ. அண்ட் இந்த ஓயோ இதை ஹிஸ்ட்ரி கேட்டிங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ஒரு 17-18 வயசு பையன் ஒரு ஸ்டார்டட் ஒன் ஐடியா. அந்த ஐடியா வச்சு ரைஸ்டு மணி ஃப்ரம் த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட். அவர் வந்து அந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவர் பணம் கொடுக்கும்போது அட்வர்டைஸ் பண்ணியிருந்தாரு நிறைய பேருக்கு, வாங்க நான் வந்து இந்த மாதிரி பணம் கொடுக்க போகிறேன் அப்படின்ட்டு, யார் வேணால் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்ட்டு. நிறைய பேர் அப்ளை பண்ணாங்க. நிறைய பேர் போய் சொல்லிகிட்டே இருந்தாங்க, ஸ்டோரியை சொல்லிகிட்டே இருந்தாங்க. எல்லா ப்ரொபோசலும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. கடைசியில் இந்த பையன் ரித்தீஷ் அகர்வால் அவன் போய் சொன்னான், இல்லை நான் நிறைய பிஸ்னஸ் பண்ணி பார்த்தேன், நான் 13 வயசு 14 வயசுல பார்த்தா எல்லா பிஸ்னஸும் ஃபெயிலியரு, ஒன்றுமே சக்சீட் ஆகலை. இப்போ ஒரு நல்ல ஐடியா வச்சுருக்கேன், இந்த மாதிரி ரூம்ஸ் ஆரம்பிக்கணும், அந்த ரூம்ஸ் வந்து ரெண்ட் அவுட் பண்ணணும். நான் வந்து ஹோட்டல் ஆரம்பிக்க போகிறதில்ல, ஆனால் ஹோட்டல் வச்சுருக்கவங்களுக்கு நான் ப்ரொவைட் பண்ண போகிறேன். ட்ராவலர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அந்த ட்ராவலர்ஸ்க்கு நல்ல பட்ஜெட் ஹோட்டல் ப்ரொவைட் பண்ண போகிறேன், ரூம்ஸ் ப்ரொவைட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த ஐடியா கொடுத்தா அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அவருக்கு உடனே அவர் வந்து நீ நிறைய இதில் பிஸ்னஸில் ஃபெயிலியர் ஆகிக்கா, தென் நீ தான் ரைட் ஃபெலோ ஃபார் மீ டு இன்வெஸ்ட். ஏன்னா ஃபெயிலு ஆகும்போது தான் அந்த பிஸ்னஸ் பற்றி இன்னும் நல்லா கற்றுக்கிறான் ஒருத்தன் அப்படிங்கிற ஃபேக்டரை வச்சு அந்த வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் அவர் இன்வெஸ்ட் பண்ணார். இன்னைக்கு வந்து அவங்க வந்து ரீச் a ஸ்டேஜ் வேர் தே ஆர் கோயிங் டு கம் வித் பப்ளிக் இஷ்யூ ஷார்ட்லி. திஸ் ஸ்டோரி ஆஃப் யூனிகார்ன். சூப்பர் சார். ஸோ ஓயோ எப்படி ஓஹோன்னு வளர்ந்துச்சு அப்படிங்கிறது வந்து சார் சொன்ன கதையில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. யூனிகார்ன் ஸ்டார்ட் அப் அப்படின்னா என்னங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக. ஸோ இதை தாண்டி வந்து அடுத்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம நிறைய
இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் ஷேர் மார்க்கெட்டில், நிறைய டேர்மெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அந்த வகையில் வந்து ஆல்ஃபா பீட்டா அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த ஆல்ஃபா பீட்டானா என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தெரிஞ்சிருந்துச்சுன்னா வெயிட் பண்ணுங்கள், சார் சொல்கிறதுக்கும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, இல்லை ரெண்டும் ஒத்து போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மறக்காமல் காவேரி பிஸ்னஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இதே மாதிரி நிறைய பிஸ்னஸ் அண்ட் வந்து எஜுகேஷனல் வீடியோலாம் வந்து அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.